அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். நிலோமா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். மாம்பழம் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக மாம்பழ ஹல்வா தாங்க செய்ய போகிறோம். இந்த மாம்பழ ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் எவ்வளோ தேவைப்படுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். மாம்பழம் 2, ஜீனி 200 கிராம், ஏலக்காய் 2, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 1 டேபிள் ஸ்பூன், நெய் 200 ml, சால்ட் ஒரு பிஞ்ச், முந்திரி, பிஸ்தா. எடுத்துக்கக்கூடிய மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய மாம்பழத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். புளிப்பான மாம்பழமோ இல்லை நார் வச்சு செய்யக்கூடிய மாம்பழமோ வந்து அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து நல்லா வராது. அதனால் நல்லா ஒரு ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மிக்சியில் வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். அடுத்து சுகரையும் வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் கூட எடுத்து வச்சுருக்க 2 ஏலக்காயும் அதில் சேர்த்து அதை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து பேனை வந்து ஆன் பண்ணி நெய் ஊற்றி முந்திரியையும் பிஸ்தாவையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் கொஞ்சம் நெய் இருக்கும். அந்த நெய்யோட நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மேங்கோ, இதை வந்து அதில் தூக்கி ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் ஒரு 7 நிமிஷம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி மேங்காய் கூட உள்ளே சேர்த்துக்கலாம். அது ஒரு கிண்டிட்டு அதே போல் கோதுமை மாவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் வந்து உள்ளறத்துக்கு ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு பவுடர் பண்ண சுகரையும் உள்ளார வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். எல்லாமே நல்லா செட் ஆனதுக்கு பிறகு தான் நான் வந்து சால்ட் உள்ளார ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா இந்த மாதிரி செட்டாக இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும். அப்போது உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, பிஸ்தா, இது எல்லாத்தையும் உலர்த்துக்கு ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுடலாம். நான் வந்து குட்டீஸ்க்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுட் எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவை கிடையாது, நேச்சுரலான கலர்லேயே நீங்கள் வந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான மாம்பழ ஹல்வா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் நம்மளுடைய மாம்பழ ஹல்வா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.